Zenfone 5 ரீசெண்டாக தான் 5G ஃபோனை சேனலில் அன்பாக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் Zenfone 5 அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஷாருக், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் போகலாம். Zenfone 5ஓட பாக்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் சிம் இஜெக்டர் டூலோட கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் யூனிட்டில் புக்லெட்ஸும் கேஸும் இருக்கும். Zenfone 5Gயில் பார்த்த மாதிரி இது டெஸ்டர் யூனிட்ன்றனால இதில் இல்லை. அடுத்து ஃபோன் இருக்குது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். வேறு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு இயர் ஹெட்ஃபோன்ஸ், கூடவே இயர் டிப்ஸும் இருக்குது. அடுத்து ஒரு USB Type-C கேபிள், அப்புறம் அடாப்டர். ஸோ இப்போ திரும்ப ஃபோன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பின்னாடி முன்னாடி ரெண்டு சைட்லேயுமே வளைவான 2.5D கிளாஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக Zenfone 5G அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ அதனால் பில்டும் டிசைனும் பற்றி நான் இங்கே அதிகமாக சொல்ல விரும்பலை. ஏன்னா 5G ரெண்டுமே டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டிசைன் பற்றி நிறையா தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா 5G வீடியோக்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எங்கே இந்த ஃபோன்ஸ்க்கு வித்தியாசம் வருதுன்னு பார்த்தா உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர். 5Gயில் Snapdragon 835 சிப் இருக்குது. அதே சமயம் Zenfone 5ல் midrange Snapdragon 636 கொடுத்துருக்காங்க. 4 இல்லை 6 GB RAM, 64 GB ஸ்டோரேஜில் கிடைக்கும். வேணும்னா மெமரியை ஜாஸ்தி பண்ணிக்க மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. Zenfone 5G அன்பாக்ஸ் பண்ண டைமில் இது ஃபைனல் ஃபர்ம்வேரில் இல்லை. ஆனால் Zenfone 5 வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ இது ஆண்ட்ராய்டு ஓரியோவை பேஸ் பண்ணி ஸ்டேபிளான Zen UIயில் ரன் ஆகுது. ஸோ இங்கே Zen emoji மாதிரியான ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில நல்ல ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இங்கே நாட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா வேகமாக ஆக்யூரேட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தான் வேலை பார்த்துச்சு. இங்கே இயர்பீஸ் ஸ்பீக்கராகவும் வேலை செய்யும். இப்போ சமீபத்தில் பார்த்த வரைக்கும் இந்த ஸ்டீரியோ இம்ப்ளிமெண்டேஷன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய AI ஃபீச்சர்ஸ் சேர்த்துருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களை சுற்றி இருக்க லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளேயோட கலர் டெம்பரேச்சர் தானாக மாறுறது, அதே போல் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரிங்கர் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகுது, பேட்டரி ரொம்ப நாள் உழைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக சார்ஜ் பண்ணுறது, அப்புறம் AI பூஸ்ட், இது போக இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. கேமராலையும் நிறைய AI ஃபங்க்ஷன் சேர்த்துருக்காங்க. ஹார்ட்வேர்னு பார்த்தா 5Gயில் இருக்க அதே தான் இங்கேயும் இருக்குது. ஒரு 12 மெகா பிக்சல் ப்ரைமரி, அப்புறம் ஒரு 8 மெகா பிக்சல் செகண்டரி வைட் ஆங்கிள் கேமரா. ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இன்டெலிஜென்ட் சீன் செலெக்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா 16 விதவிதமான சீன்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் பேலன்ஸ், அப்புறம் வேறு சில கேமரா ஆப்ஷன்ஸ்லாம் தானாக மாற்றிக்கும். இந்த சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் Zenfone 5ல் எடுத்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Zenfone 5 $11,990 நியூ தாய்வான் டாலர்ஸ்க்கு விற்குது. ஸோ இந்தியன் ருபீஸில் தோராயமாக 26,000 ரூபா. ரீசெண்டாக Asus மற்ற பிராண்ட்ஸ்க்கு கொடுக்குற போட்டியை வச்சு பார்த்தா இந்த ஃபோனை கம்மியான விலையில் இந்தியாவில் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. கூடவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஃபோனில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கன்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஷாருக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பாய்.